வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஹெச்இஎல்ல அப்ரெண்டிஷிப்புக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி அப்ளை பண்ண போகிறதுனா பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கான அஃபிஷியல் வெப்சைட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து உங்களுக்கு எதுக்கெல்லாம் வந்திருக்கு அப்படின்னா கிராஜுவேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், ட்ரேட் அப்ரெண்டிஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஆன்லைன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா சப்மிஷன் டேட் வந்து 12/9/2026ன்னு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 16/9/2026ன்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் கொடுத்துருக்காங்க. 2026லேருந்து 2027ங்கிற இயருக்கு வரைக்கும். ஆனால் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து கிராஜுவேட் அப்ரெண்டிஸ்ஷிப் பார்த்தீங்க அப்படின்னா வேகன்சிஸ் எவ்வளோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இதை கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இதில் வந்து வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா 90 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் இன் 10+2 அண்ட் கிராஜுவேஷன்ஸ் இன் இன்ஜினியரிங் ஃபுல் டைம் ரெகுலர் ஃபுல் டைம்னு கொடுத்துருக்காங்க ஃபார் இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸ்க்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பாஸ் 10+2 தென் கிராஜுவேஷன்ஸ் இன் பிகாம்னு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் ஹெச்ஆர் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 10+2 அண்ட் கிராஜுவேஷன்ஸ் லாஸ்ட் ரெகுலர் டைமில் கொடுத்துருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 60% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் யூஆர் ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் அண்ட் 50% ஆஃப் மார்க்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் ஆர் ஹூ ஹாவ் கம்ப்ளீட்டட் ஃபுல் டைம் டிகிரி மென்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2022, 23, 24, 25 அண்ட் 26 வில் ஒன்லி எலிஜிபிள்னு கொடுத்துருக்காங்க. இந்த இயர் பாஸ்ட் அவுட் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியன் அப்ரெண்டிஸில் டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 60 வேகன்சி. அதே மாதிரி இதோட மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து ஹை ஸ்கூல் பாஸ் அண்ட் டிப்ளமோ பாஸ் அண்ட் ரெகுலர் ஃபுல் டைம் கேண்டிடேட் ரெகுலரில் ஃபுல் டைம் கேண்டிடேட் தான் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரேட் அப்ரெண்டிஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் வேகன்சி பார்த்தீங்கன்னா 380 கொடுத்துருக்காங்க. 380ல் ஃபிட்டர், வெல்டர், எலக்ட்ரீஷியன்ஸ் என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் வந்து தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா 18 இயர்ஸ், மேக்ஸிமம் வந்து 27 இயர்ஸ். மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஸ்கூல் பாஸ் அண்ட் ஐடிஐ பாஸ் அண்ட் ரெகுலர் ஃபுல் டைம்னு கொடுத்துருக்காங்க. இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் தான் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி ரெகுலர் ஃபுல் டைமில் பாஸ் பண்ணவங்க மட்டும்தான் இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ண முடியும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் மேலே பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்டர்னு கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸோட சப்மிஷன்ஸ் டேட் வந்து 3க்குமே தனித்தனியாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ட்ரேட் அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ், டெக்னீஷியன் அப்ரெண்டிஸ், கிராஜுவேட் அப்ரெண்டிஸ் அண்ட் ட்ரேட் அப்ரெண்டிஸ்ன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒரு தடவை நல்லா செக் பண்ணிவிட்டு படித்து பார்த்துட்டு இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு இதில் இந்த ஐ அக்ரிங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம ரிஜிஸ்டர் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன குவாலிஃபிகேஷன், டிப்ளமோவா, கிராஜுவேட்டா அல்லது ஐடிஏன்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்பாங்க. இப்போ போர்ட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் கேட்டிருக்காங்க. இப்போ நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப் ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நேட்ஸ் அல்லது நேப்ஸில் ரிஜிஸ்டர் பண்ணி அதோட என்ரோல்மெண்ட் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு அப்ளை பண்ண முடியும். நேட்ஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அல்லது நேப்ஸில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணுங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன் அல்லது ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் உங்களுக்கு கொடுக்குறேன். அதை நீங்கள் பார்த்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு என்ரோல்மெண்ட் க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதில் ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வரும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணால் மட்டும்தான் இந்த அப்ரெண்டிஸ்ஷிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த ரிஜிஸ்டர் பண்ணக்கூடிய அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நேட்ஸ் அல்லது நேப்ஸ் ரெண்டில் ஏதாச்சும் ஒரு எதில் ஒன்றில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணால் போதும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பரை வந்து நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். தென் ஸ்பெஷலைசேஷன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம்.
நெக்ஸ்ட்டு ரிலீஜன் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் கேட்டகரி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இயர் ஆஃப் பாஸ் அவுட், எந்த இயரில் நீங்கள் பாஸ் பண்ணி வெளியில் வந்தீங்களோ அந்த இயர் அண்ட் மந்த்தை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். தென் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு சைடில் இமெயில் வெரிஃபைங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மெயில் ஐடிக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. அது மூலமாக உங்களோட மெயில் ஐடியை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம். தென் மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். ஆல்டர்னேட் மொபைல் நம்பரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதனால் ஆல்டர்னேட் மொபைல் நம்பர் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு ஆதார் நம்பர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கூட டைப் பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ஜென்ரேட்டட் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன் பார்ட் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஒன்லி கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. After setting your password, kindly login. One part of registrations வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிட்டு, பட் பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் இருந்தால் மட்டும்தான் நம்ம பாஸ்வேர்டை செட் பண்ண முடியும். அதனால ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் இது நமக்கு ஷோ ஆகும். இது கீழே செட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிஹெச்இஎல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் கேட்பாங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். ஓடிபி நம்பர், உங்கள் மெயிலுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஓடிபி நம்பர். நியூ பாஸ்வேர்ட், நீங்கள் ஒரு பாஸ்வேர்டு வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்ட் லென்த் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 10 இருக்கணும், மேக்ஸிமம் வந்து 15 இருக்கணும். ஸ்பேஸ் வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, கொடுக்கக்கூடாது. ஏதாச்சும் ஒரு ஸ்பேஸ் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் கேரக்டர்ஸு நியூமரிக்கல் வேர்ட்ஸ் கொடுத்து நீங்கள் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கணும். கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்ட் என்ன க்ரியேட் பண்ணுறீங்களோ அதை கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற இந்த டிஸ்பிளே நம்பரை நீங்கள் டைப் பண்ணிவிட்டு செட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்ட் செட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் நீங்கள் செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ஹேஸ் பீன் சேஞ்சுன்னு வரும். கைண்ட்லி லாகின் வித் யுவர் பிஹெச்இஎல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் அண்ட் நியூ பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட் உங்களோட பிஹெச்எல் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது தென் நீங்கள் க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லாகின் பண்ணணும். லாகின் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பிஹெச்இஎல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் கேட்பாங்க, அதை நம்ம டைப் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் பண்ண பாஸ்வேர்டை நம்ம இதில் டைப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற கேப்சா கோடுக்கு நம்ம ஆன்சர் பண்ணிக்கணும். 5x5 பார்த்தீங்க அப்படின்னா 25. அதுக்கான ஆன்சரை நீங்கள் இதில் டைப் பண்ணிவிட்டு லாகின்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நமக்கு ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் நம்ம அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் இமேஜஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் கவர்மெண்ட் போர்ட்டல் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர். நாப்ஸ் அல்லது நேட்ஸில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்கள்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அதை நீங்கள் இதில் அப்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்க்ரீன்ஷாட் த ப்ரொஃபைல் பேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர்னு கவர்மெண்ட் போர்ட்டல்னு கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய நேட்ஸ் அல்லது ரேப் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸை நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு உங்கள் டேஷ்போர்டில் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் நம்பர் தெரிகிற மாதிரி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அந்த ஃபோட்டோஸை நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹவு டு ஸ்க்ரீன்ஷாட் ப்ரொஃபைல் பேஜஸ் என்ரோல்மெண்ட் நம்பர் கவர்மெண்ட் போர்ட்டல்னு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபார் ஐடிஐ கேண்டிடேட்ஸ் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் அதோட கிராஜுவேட்ஸ் அண்ட் டெக்னிக் அண்ட் டிப்ளமோ கேண்டிடேட்ஸ்ன்னு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பட் உங்களுடைய நேப்ஸ் அல்லது நேட் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸில் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் பண்ணியிருக்க அந்த போர்ட்டலை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 100 KB. 100 KBக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நம்மளுடைய ஃபோட்டோஸை நம்ம அப்லோட் பண்ண முடியும். ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர்ஸ் இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 50 KB. அதோட ஃபைல் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜி ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். அதே மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் கவர்மெண்ட் போர்ட்டல் பார்த்தீங்க அப்படின்னா
PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும். மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 200 KB. இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ், சிக்னேச்சர்ஸ், தென் கவர்மெண்ட் போர்ட்டல் எல்லாத்தையுமே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தென் நீங்கள் வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேம் எதுவோ அது நம்ம டைப் பண்ணிக்கலாம். தென் ஜெண்டர் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். மெரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நாலேஜ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, தெரிஞ்சிருந்ததுன்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ். ஆர் யூ பாஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் இதில் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட்டட் யுவர் ஸ்கூல் லீவிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் வந்து ஸ்கூல் லீவிங் பண்ணியிருக்கீங்களா, 10th அல்லது SSLC அந்த 10th வந்து நீங்கள் தமிழ்நாட்டில் படித்து முடிச்சுட்டு லீவ் ஆகிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு, எக்ஸாமினேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க, தென் மதர் நேம் கேட்டிருக்காங்க. டூ யூ நீட் ஹாஸ்டல் கேட்டிருக்காங்க, உங்களுக்கு ஹாஸ்டல் வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. இஸ் யுவர் ஃபாதர் ஆர் மதர் ஒர்க்கிங் இன் BHL, BHL உங்கள் ஃபாதர் அல்லது மதர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லைனா இதுக்கு முன்னக்கூட்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களான்னு கேட்டிருக்காங்க. பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இதில் வந்து எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்படிலாம் நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். கிளிக் ஹியர் டு அடிஷ்னல் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் கிளிக் ஹியர் பண்ணி இப்போ ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில், ஆட்டோகாடா, டெக்காலா, ஜாவா, இதில் உங்களுக்கு என்ன ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் தெரியுமோ அதை நீங்கள் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, நம்மளுடைய டோர் நம்பர் எதுவோ அதை நம்ம டைப் பண்ணிக்கணும். தென் ஸ்ட்ரீட் நேம் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கலாம். தென் பிளேஸ் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிவிட்டு போஸ்ட் கேட்டிருக்காங்க, அதை டைப் பண்ணிக்கணும். தென் தாலுக், டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்தையுமே நீங்கள் டைப் பண்ணிவிட்டு உங்களுடைய பின்கோட் நம்பர் எதுவோ அதை நீங்கள் இதில் டைப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க, பேங்க் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா பேங்கோட நேம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் டைப் பண்ணிக்கணும். தென் பிரான்ச் நேம், பேங்க் இருக்கக்கூடிய பிரான்ச் நேம், IFSC கோட் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆதாரில் லிங்க் பண்ண அக்கௌண்ட் நம்பரா இல்லையான்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நீங்கள் இதில் எஸ்னா எஸ்ங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துக்கணும், அப்படி இல்லைனா நோங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்லோட் பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜ், பாஸ்புக் இருக்கும் பார்த்தீங்களா, அதோட ஃப்ரண்ட் பேஜை நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணுறப்ப அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் பார்த்தீங்கன்னா 200 KB PDF ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஆதார் கார்டையும் நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும், அதோட மேக்ஸிமம் ஃபைல் சைஸ் வந்து 200 KB PDF ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மார்க் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க. அப்லோட் 10th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் வந்து நீங்கள் இதில் அப்லோட் பண்ண வேண்டியது இருக்கும். 10th மார்க் ஷீட்டோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா PDF ஃபைல் ஃபார்மேட்டில் இருக்கணும், 200 KBக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி கன்சாலேட்டட் மார்க் ஷீட்ஸ் குவாலிஃபையிங் எக்ஸாம்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் என்ன குவாலிஃபையிங் முடிச்சிருக்கீங்களோ அந்த குவாலிஃபையிங்கான கன்சாலேட்டட் மார்க் ஷீட் இருக்கும்ல, எல்லாமே இருக்கக்கூடிய அந்த மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, 500க்கு எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டிருக்காங்க. என்டர் குவாலிஃபையிங் எக்ஸாம் காலேஜ் நேம் வித் அட்ரஸ், நீங்கள் உங்களுடைய குவாலிஃபையிங் டிகிரியை பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் முடிச்சிருக்கீங்களோ அந்த காலேஜில் முடிச்சுட்டு அதோட அட்ரஸை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். ஸ்டடி டைப் கேட்டிருக்காங்க, ரெகுலராக அதில் லேட்ரலால் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நீங்கள் வந்து கிராஜுவேட் முடிச்சிருக்கீங்க, அந்த கிராஜுவேட்டுக்கான அப்ரெண்டிஸ்ஷிப் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கணும். இப்போ டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோக்கான அப்ரெண்டிஸை பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஓவரால் பர்சன்டேஜ் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் இதில் ஃபில்அப் பண்ணிவிட்டு இதில் தெரிகிற டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில்அப் பண்ணிவிட்டு டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணி கரெக்டாக இருக்கா இல்லையா நீங்கள் செக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன் இந்த டிக்ளரேஷன் பாக்ஸில் டிக் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன்ஸ் ஃபார்ம் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணி உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும், அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்காக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸில் ஏதாவது உங்களுக்கு எடிட் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா சைடில் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் எடிட்டுன்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட்டுங்கிற ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர் யூ ஷுவர் டு சப்மிட்னு கேட்பாங்க, ஓகேங்கிற ஆப்ஷன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு கொடுத்துருப்பாங்க. தென் பிரிண்டட் அப்ளிகேஷன் நீட் டு சென்ட் த BHEL வியூ த பிரிண்ட் பை ஒர்க்கிங் ஓகே பட்டன், ஓகேங்கிற ஆப்ஷன்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும், அதை நீங்கள் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கலாம்.